அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனி பிரிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் எவ்வாறு தன்னுடைய இராணுவ நடவடிக்கை மூலம் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தி பாலஸ்தீனர்களுக்கு மிகப்பெரிய இன அழிப்பை செய்தார்களோ அதே போன்ற நடவடிக்கையை தற்போது மேற்கு கரையிலும் ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் பூரண ஆதரவுடன் நடைபெறக்கூடிய இந்த இன அழிப்பை ஐரோப்பிய நாடுகளும் அரபுலக நாடுகளும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கு எதிராக இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பல நாடுகள் வாக்களித்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது என்பதை திட்ட தெளிவாக இன்று ஐநாவில் நடைபெற்ற சம்பவங்கள் காட்டியிருக்கின்றன. ஈரான் குறித்து ரஷ்யா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் எவ்வாறு லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக்கி லட்சக்கணக்கான வீடுகளை நாசமாக்கி அந்த மக்களை மிகப்பெரிய பேரழிவுக்கு உட்படுத்தினார்களோ அதே போன்ற நடவடிக்கையை தற்போது மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு போர் டேங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளை எதிர்கொள்வதற்காக அல்லது அவர்களை அழிப்பதற்காக நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாக வெளியே சொல்லி கொண்டாலும் கூட அங்கு பெரும்பளவில் அழிக்கப்படுபவை பாலஸ்தீன பொதுமக்களும் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளும் முகாம்களும் பொது கட்டிடமும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தெருக்களும் தான் ஸ்டேலால் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நூர் ஷாம் அகதி முகாமில் மட்டும் 9,000 பாலஸ்தீன மக்கள் கடந்த 3 தினங்களில் 72 மணி நேரங்களில் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் இராணுவத்தின் தொடர் தாக்குதல்கள் டேங்கிகள் உள்ளே நுழைந்திருக்கின்றன. ஆக்கிரமிப்பு இராணுவம் உள்ளே வந்திருக்கின்றது. அவர்களின் தாக்குதல் தொடர் எச்சரிக்கை காரணமாக மேற்கு கரையின் மிகப்பெரிய அகதிகள் முகாமான நூர் ஷாம்ஸ் அகதிகள் முகாமிலிருந்து 9,000 பாலஸ்தீனர்கள் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை காரணமாக பாலஸ்தீனத்தில் தற்போது காசாவுக்கு அடுத்தபடியாக மேற்கு கரையும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பகுதியாக பாலஸ்தீன மக்களுக்கு மாறியிருக்கின்றது. இஸ்ரேலிய படைகள் அடுத்து நப்லஸில் இருக்கக்கூடிய மசூதியை தாக்கி ஜெனினுக்கு அருகே இருக்கக்கூடிய பல வீடுகளை முற்றுகையிட்டு உடைத்திருக்கின்றார்கள். மேற்கு கரையிலும் ஜெனினிலும் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் நப்லஸ் நகரில் அல் மாமூன் தெருவில் உள்ள இமாம் அலி மசூதிக்குள் இஸ்ரேலிய இராணுவம் நுழைந்து அதன் கதவுகளை உடைத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி சென்றிருப்பதாக குட் செய்தி வலையமைப்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு மக்கள் வழிபடக்கூடிய மசூதிக்குள் அத்துமீறி நுழைந்து அந்த மசூதியினுடைய கதவுகளை உடைத்து எறியும் அளவுக்கு அங்கு பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீன போராளிகள் ஹமாஸ்கோ இஸ்லாமிய ஜிகாத்துக்கோ ஜெனின் படையணிக்கோ எதிரான விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களுக்கு எதிரான அழிப்பு என்பதைத்தான் அங்கு மசூதிகள் தாக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் தெளிவாக காட்டுகின்றன. இந்த விடயங்கள் முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆபத்தான ஆயுதங்களை வழங்குவதை அமெரிக்காவின் அதிபராக கடந்திருந்த ஜோ பைடன் இஸ்ரேலினுடைய மனித உரிமைகள் சார்ந்த விடயங்கள் குறித்து எழுப்பப்பட்ட எதிர்ப்புகளை எடுத்து ஒத்திவைத்திருந்தார். ஜோ பைடன் மிக பெரிய அளவிலான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தாலும் இறுதி கட்டத்திலே உலக நாடுகள் முழுவதும் எழுந்த மனித உரிமை அமைப்புகளின் கடும் எதிர்ப்பின் காரணமாக ஆபத்தான குண்டுகளை பெரும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாசகார அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு ஒரு தடையை விதித்திருந்தார். அந்த தடையை அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் எந்த வகையான குண்டுகளையும் எவ்வளவு நாசப்படுத்தினாலும் எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டாலும் எத்தனை கட்டடங்கள் இடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அனைத்தையும் நீங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கலாம் என்று ஒரு கொடூரமான உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்திருந்தார். இன்று ஆயுதங்கள் மீதான இஸ்ரேலுக்கான உத்தரவை ரத்து செய்வதற்கான ட்ரம்பின் முடிவை அமெரிக்க ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்கள் மிக கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் உட்பட நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் தொடர்பில் சர்வதேச சட்டங்களை மீறி அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாலேயே பைடன் நிர்வாகம் இந்த ஆயுதங்கள் வழங்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது அமெரிக்காவின் உடைய மனிதாபிமான நிலைகள் குறித்தும் மனித உரிமைகள் குறித்தும் மிகப்பெரிய கேள்வி எழுப்புகின்றன. இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறலுக்கு ட்ரம்ப் வழிவகுக்கின்றார் என அமெரிக்காவுக்குள்ளேயே செனட்டர்கள் தற்போது எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
அது எந்தளவு தூரம் இந்த குரல்கள் பலப்பட போகின்றன, எந்தளவு தூரம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது கேள்விக்குறி. இருந்த போதிலும் அங்கும் ஒரு சிலர் மனசாட்சியின்படி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து டென்மார்க்கில் குறிப்பாக கடல் போக்குவரத்து நிறுவனமான மெர்ஸ்க் என்ற நிறுவனம், இந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான் அதிக அளவில் ஸ்டேலுக்கு ஜெர்மனி வழங்கக்கூடிய ஆயுதங்கள் இவர்களுடைய இந்த மெர்ஸ்க் நிறுவனத்தினுடைய கப்பல்களில் தான் குறிப்பாக ஸ்டேலுக்கு அனுப்பப்படுகின்றன. நேற்று முன்தினம் ஸ்டேலுக்கு இராணுவ கப்பல்கள் அனுப்புவதை உடனடியாக நிறுத்தக்கோரி போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் இந்த ஆயுதம் அனுப்பக்கூடிய கப்பல் நிறுவனத்தை சுற்றி வளைத்து மக்களால் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தடியடி செய்ததுடன் 70 பேரை டென்மார்க் போலீசார் கைது செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபன் ஹேகனில் உள்ள மெர்ஸ்க் தலைமையகத்தில் கூடியிருந்த போராட்டக்காரர்கள், குறிப்பாக இந்த ஸ்வீடிஷ் காலநிலை ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் அந்த சிறுமியும் கூட இதில் கலந்து கொண்டிருந்தார். ஆர்ப்பாட்டக்காரர்களை கிளப்பதற்கு கண்ணீர் புகை குண்டுகளையும் தடியையும் அங்கு இருக்கும் போலீசார் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பாலஸ்தீன மக்களை அங்கு அப்பட்டமாக இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் போது இனப்படுகொலைக்கு ஆளிக்கு ஆயுதங்களை நீங்கள் கொடுப்பதா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? டென்மார்க் ஒரு ஜனநாயக நாடா? இனப்படுகொலைக்கு நாம் ஆதரவு அளிப்பதா என்று பல்வேறுபட்ட கோஷங்களை அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஸ்டேலுக்கான ஆயுதங்களை டென்மார்க் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், கப்பல் சேவைகள் அவற்றுக்கு ஒத்துழைக்கக்கூடாது என்ற குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்காவில் இந்த செனட்டர் கூறியதைப் போல அங்கங்கே ஜனநாயகத்திற்கான குரல்கள் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அக்கிரமக்காரர்களின் உடைய நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக அங்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஜனநாயகத்திற்காக ஒலிக்கக்கூடிய குரல்கள் இன்னும் அதிகமாக வேண்டும். அவர்கள் பலமாகும் பொழுதுதான் இதற்கு மாற்றான ஒரு நடவடிக்கையை இந்த உலக ஒழுங்கிலே ஏற்படுத்த முடியும். இந்த உலகத்தை மக்களை நியாயத்தின் பக்கம் கேட்கக்கூடிய குரல்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு அவசியமும் தற்போது இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இராணுவ பட்டமளிப்பு விழாவின் போது காசாவில் இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்ட விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட பிபாஸ் குடும்பம் அவர்களுடைய குழந்தைகளின் புகைப்படத்தை காட்டி மிகப்பெரிய அளவில் ஹமாஸுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒரு மேடையில் பேசி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு கலந்து கொண்ட இஸ்ரேலிய மக்களே, நீங்கள் ஏன் அவர்களை காப்பாற்றவில்லை, நீங்கள் தான் அவர்களை கொன்றீர்களா என மிகப்பெரிய அளவில் கூச்சலிட்டு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதன் பின்னர் அவர் அந்த புகைப்படத்தை மூடி வைத்துவிட்டு பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனெனில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இராணுவ வீராங்கனைகளையே மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கம் பச்சை குழந்தைகளை 4 வயது 3 வயது குழந்தைகளை கொண்டிருப்பார்கள் என்பதில் நிச்சயமாக அது நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. யுத்தத்தின் போது சில தவறுகள் நடந்தாலும் கூட பணைய கைதிகளாக பிடித்து சென்று அந்த குழந்தைகளை தாயை கொள்ள வேண்டிய தேவை ஹமாஸ் இயக்கத்துக்கு இல்லை என்பதுதான் அவர்கள் பணைய கைதிகளுடன் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. அந்த ரீதியில் ஹமாஸ் இயக்கம் திட்ட தெளிவாக கூறியிருந்தார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினுடைய விமான தாக்குதலில் விமான குண்டுகளுக்கு இவர்கள் பலியாக இருந்தார்கள். அதை வெளிக்காட்டு முகமாக நெதன்யாகுவின் உடைய ஒரு காட்டேரி போன்ற வேடத்தில் இரத்தம் பற்களில் இருந்து வடிவதைப் போல அந்த குழந்தைகள் உயிரிழந்த சடலங்களாக இருப்பதைப் போல புகைப்படங்களையும் அவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அது இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருந்தது. ஏன்னா ஹமாஸ் முதலிலேயே குறிப்பிட்டார்கள், காசா மீது நீங்கள் கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்துகின்ற பொழுது அங்கு பணைய கைதிகளாக இருப்பவர்களும் கொல்லப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், அவர்களுடைய உயிர்களும் அங்கே ஆபத்தில் இருக்கின்றன என பல தடவைகள் குறிப்பிட்டார்கள். அதை மீறித்தான் இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருந்தார்கள். தற்போது நெதன்யாகுவுக்கு எதிராக நீங்கள் தான் அவர்களை கொன்றீர்களா, அவர்களை ஏன் காப்பாற்றவில்லை என இஸ்ரேலிய மக்களே மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த கேள்விக்கான பதில் இனப்படுகொலையாளி நெதன்யாகுவிடம் இல்லை என்பதுதான் நிதர்சனம். அடுத்து ரஷ்யாவில் இருந்து அதிநவீனமான போர் விமானங்கள் விரைவில் ஈரானுக்கு அனுப்பப்படலாம் என்ற செய்திகளை தற்போது ஈரான் இராணுவத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் உக்ரைன் போரில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை, ரஷ்யாவுக்கு மன்னிக்க வேண்டும், ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். ஜோ பைடன் அரசாங்கம் குறிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாலும் ட்ரம்பினுடைய அரசாங்கம் முழுக்க ஒரு தலைகீழான நிலைப்பாடு, ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு கடுமையான எதிர்ப்பு நடவடிக்கைகளும் செய்து வருவதால் ஏற்கனவே சொன்னபடி ஈரானுக்கு ரஷ்யா ஆயுதங்களை, அதிநவீன விமானங்களை வழங்குவார்களா என்ற கேள்விகள் இருந்த நிலையில், ஆனால் ரஷ்யா ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தில் இந்த சிக்கலும் இல்லை. ரஷ்யாவின் உடைய அதிநவீனமான விமானங்கள் இங்கு மிக விரைவில் கொண்டு வரப்படும். அதற்கான அந்த விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கைகள், அதற்குரிய தாங்கிகள் கட்டப்பட்டு விட்டன என ஈரான் இராணுவத்தை மேற்கோள் காட்டி
செய்திகள் வெளியான சூழ்நிலையில் அண்மையில் குறிப்பாக ஈரானின் உடைய இராணுவ விமான தளத்தில் பந்தர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஈரானினுடைய விமானப்படை தளத்தில் குறிப்பாக ரஷ்யாவினுடைய சுகாய் 35 ஃப்ளாங்கர் போர் விமானங்கள் அங்கு எரிபொருள் நிரப்பிவிட்டு சென்றிருக்கக்கூடிய செய்திகளை தற்போது பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த சுகாய் 35 அதனை ஒத்த ஸ்டெல்த் விமானங்கள் அதிநவீன போர் விமானங்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென இதுவரை அந்த விமானங்கள் ஒருபோதும் ஈரானில் தரையிறங்கியதும் இல்லை, ஈரானில் விமான எரிபொருளை நிரப்பி சென்றதும் இல்லை. அப்படியான ஒரு நிலையில் குறிப்பாக ஏரோ இந்தியா 2025 கண்காட்சியின் பின்னர் ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை சுகாய் 57 ஸ்டெல்த் போர் விமானம் ரஷ்யாவுக்கு திரும்புவதற்கு முன்பு எரிபொருள் நிரப்பிய பின்னர் ஈரானுக்கு சென்றிருக்கக்கூடிய விடயங்கள் ஒரு விதத்தில் ரஷ்ய விமானங்கள் ஈரானுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இது ஒரு வெள்ளோட்டமாக இருக்குமா, அல்லது அங்கு எரிபொருள் நிரப்பி பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு பரீட்சாத்த முயற்சியாக ஈரானினுடைய விமான தளங்கள் அதை நிறுத்தி வைப்பதற்கு அதற்கேற்ற வகையில் அமைந்திருக்கின்றதா என்ற சோதனையாக கூட இருக்கலாம் எனவும் பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் குறித்து ரஷ்யாவோ ஈரானோ அதிகாரபூர்வமான தகவல்களை வெளியிடாவிட்டாலும் கூட விரைவில் ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன விமானங்கள் ஈரானுக்கு வரும் என்ற செய்திகள் இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து அண்மைய சில நாட்களாக பல காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருந்தன. உக்ரைன் இராணுவத்தினர் குறிப்பாக அமெரிக்காவினுடைய சிம்பல் பதிக்கப்பட்ட இந்த பட்டிகள், தோள்பட்டைகள், ஆர்ம்ஸ் ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய பைகள், அவர்களுடைய தோள்பட்டைகளில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களில் உக்ரைன் கொடிகளுடன் அமெரிக்காவினுடைய கொடிகளும் பதிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்கா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான வழங்கும் போரில் ஆதரவு காரணமாக அந்த பட்டிகள் அணியப்பட்ட நிலையில் ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதிராக ஜெலன்ஸ்கிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் ஒருவரும் அமெரிக்காவின் கொடிகளை அவர்களுடைய சட்டைகளிலிருந்து கிழித்து வீசுவதையும், அவர்களுடைய ஹெல்மெட், அவர்களுடைய ஆயுதங்கள் வைக்கக்கூடிய பெட்டிகள் அனைத்திலும் இருந்து அமெரிக்காவின் கொடிகள் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் மற்றும் அது துணியில் வடிவமைக்கப்பட்டால் அவை அனைத்தும் கிழித்தெறியப்படக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவினுடைய ஊடகங்கள், அமெரிக்காவினுடைய சில இராணுவ அதிகாரிகள் உக்ரைன் நன்றியற்றவர்களாக இருக்கின்றார்கள், ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் அவர்கள் அமெரிக்க கொடிகளை கிழித்து எறிந்திருக்கின்றார்கள், இது உக்ரைன் அமெரிக்காவுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள். அதே இடத்தில் உக்ரைனும் ரஷ்யாவிடம் அமெரிக்கா சரணாகதி அடைந்து விட்டார்கள், ரஷ்யாவிடம் சேர்ந்து கொண்டு உக்ரைனை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கின்றார்கள் என உக்ரைனும் பதிலுக்கு பதில் அமெரிக்கா மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக உக்ரைன் அமெரிக்கா இடையிலான விரிசல் மிகப்பெரிய விரிசலாக மாறியிருக்கின்றது. இருவரும் இணைய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விரிசலாக மாறியிருக்கின்றது. அதை மேலும் அந்த உக்ரைன் அமெரிக்கா மோதலை வலுப்படுத்தும் முகமாக ரஷ்யாவினுடைய முழு அளவிலான படையெடுப்பின் 3வது ஆண்டு நிறைவை கண்டித்து உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள், உக்ரைன் பகுதிகளிலிருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும், இது உக்ரைனுக்கு சொந்தமான பகுதிகள், இது ஒரு ஆக்கிரமிப்பு என தெரிவித்து குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் தயாரிக்கப்பட்ட தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 93 நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக, அதாவது அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிராக, அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். 93 நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா உட்பட வெறும் 14 நாடுகள் மட்டும் தற்போது உக்ரைனுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள், ரஷ்யாவுக்கு ஆதரவாக என்ற கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான இந்த அமெரிக்க அரசு இராயதந்திர ரீதியில் பெரிய அளவில் தோல்விகளை சந்தித்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஐரோப்பிய நாடுகளே அமெரிக்கா இந்த தீர்மானத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருப்பது இந்த ட்ரம்பினுடைய ஆட்சியில் அமெரிக்கா மேலும் பல இராயதந்திர தோல்விகளை படிப்படியாக நோக்கி சென்று கொண்டிருப்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக
எங்களுடைய செய்திகளையும் எங்கள் சேனல்களில் வழியாக உடனுக்குடன் தகவல்களையும் அறிந்து கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பிலும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்ற அன்பான கோரிக்கையோடு இந்த வீடியோ காணொளிகளில் பதிவேற்ற முடியாத சில யூடியூப்பில் வெளியிட முடியாத காணொளிகளை நாங்கள் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவேற்றி வருகின்றோம். அதனை விட அதிக அளவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது சமூக ஊடகம், சில நண்பர்கள் இன்ஸ்டாகிராம் அதனூடாக நீங்கள் செய்திகள் அது தொடர்பான வீடியோக்களை வெளியிடலாம் என்று கூறியிருந்தீர்கள். அதே போல் நீங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எந்த சமூக ஊடகம் மூலம் நாங்கள் இது தொடர்பான வீடியோ பதிவுகள், இதில் வெளியிட முடியாத யூடியூப் பதிவுகளை, தகவல்களை உங்களுக்கு தர முடியும் என்று நீங்கள் விரும்பினால் அதனையும் கமெண்ட்ஸில் நீங்கள் தவறாமல் பதிவிட்டால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் விரைந்து எடுக்க முடியும் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.